Hi friends, welcome to Python programming tutorial. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா list in Python. What is a list? List என்ன? List is a sequence of objects or collection of dataன்னு சொல்லலாம். இந்த collection of data வந்து different data types-ஆ இருக்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டில் வந்து இன்டீஜர்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம், பூலியன் இருக்கலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கலாம். அதே மாதிரி லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் ஆப்ரேஷன் பண்ணலாம், அப்டேஷன் பண்ணலாம், இல்லை டெலீஷனும் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். பைத்தானில் லிஸ்ட்டு எப்பயுமே ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே தான் கொடுப்பாங்க. பிராக்கெட்ஸ்குள்ளே நம்ம என்னென்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த எல்லா வேல்யூமே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து மான்ஸ்டர்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே 2 மான்ஸ்டர் நேம் கொடுக்குறேன். காங், காட்ஸில்லா. இப்போ இந்த 2 எலமெண்ட்டும் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, அதாவது காங் அண்ட் காட்ஸில்லா. இப்போ இந்த லிஸ்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணலான்னா பிரிண்ட் மான்ஸ்டர்ஸ். இப்போ எனக்கு ஒரு லிஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே காங்கும் காட்ஸ்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி லிஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவும் கண்டெயின் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லிஸ்ட்டு 2ன்னு ஒரு புது லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன், அப்புறம் ஒரு நியூமரிக் வேல்யூ கொடுக்குறேன், அப்புறம் பூலியன் வேல்யூ ஒன்று கொடுக்குறேன், அப்புறம் ஃப்ளோட் வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸ்ட்ரிங் இருக்குது, நம்பர் இருக்குது, பூலியன் இருக்குது, நம்பர்லேயே ஃப்ளோட் வேல்யூ இருக்குது. ஸோ லிஸ்ட்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணலாம். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் லிஸ்ட்டு 2ன்னு கொடுத்தேன்னா பிரிண்ட்டில் நமக்கு லிஸ்ட்டு 2ல் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, அது என் நேமு, அப்புறமேட்டு நியூமரிக் வேல்யூ 1, அப்புறம் பூலியன் வேல்யூ ட்ரூ, அதே மாதிரி அடுத்து ஒரு நியூமரிக் வேல்யூ ஆனால் ஃப்ளோட்டில் இருக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா லிஸ்ட்டு ட்ரீன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னும் 2 லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஒரு லிஸ்ட்டு கமா இன்னொரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். 1, 2, 1, 3. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே 2 லிஸ்ட் இருக்குது. அந்த 2 லிஸ்ட்டுக்குள்ளே 2 ஐட்டம்ஸ் இருக்குது. 1, 2, அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டில் 1, 3 இருக்குது. இது நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுவும் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும். அந்த லிஸ்ட்டில் வந்து 100 ஜீரோஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை நம்ம எப்படி ப்ரோக்ராமிங்கில் எழுதலாம்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் எப்பயும் போல் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம். உள்ளே நமக்கு வேண்டிய வேல்யூ 0 யூஸ் பண்ணுறோம். எத்தனை தடவை இருக்கணும்? 100 டைம்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இன்டூ 100ன்னு போட்டால் போதும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நமக்கு ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் 100 ஜீரோஸ் இருக்குது. அதனால 100 ஜீரோஸ் வேணும்னா நம்ம வந்து லிஸ்ட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டை போட்டு இன்டூ அதை எத்தனை டைம் வேணுமோ அதை மல்டிப்ளை பண்ணால் அத்தனை தடவை நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ எனக்கு 1லேருந்து 20க்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸும் லிஸ்ட்டுக்குள்ளே வேணும். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலான்னா லிஸ்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். லிஸ்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் லிமிட் கொடுக்கலாம். அதாவது ஸ்டார்ட் லிமிட்டும் என் லிமிட்டும் 1லேருந்து 20 வரைக்கும் கொடுக்குறேன். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஸ்டார்ட் லிமிட்லேருந்து என் லிமிட்குள்ளே இருக்க எல்லா நம்பரையும் அதுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நம்பராக இட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். எப்பயுமே இந்த ரேஞ்ச் வந்து கடைசி நம்பரை வந்து எடுத்துக்காது. ஸோ நான் இப்போ 1 to 20 கொடுத்தேன்னா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே 1 to 19 வரைக்கும் தான் இருக்கும். இப்போ எனக்கு 20 வேணும்னா நான் இங்கே 1 to 21 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆயிடுச்சு. அதில் 1லேருந்து 20 வரைக்கும் இருக்க எல்லா நம்பரும் இருக்குது. ஏன்னா நான் இங்கே ஸ்டார்ட் லிமிட் வந்து 1 கொடுத்துருக்கேன், என் லிமிட் வந்து 21 கொடுத்துருக்கேன். அதனால இந்த ரேஞ்சில் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. அந்த 1லேருந்து இருக்க 20 வரைக்கும் இருக்க எல்லா நம்பரையும் இந்த லிஸ்ட்டு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம இட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ லிஸ்ட்டுங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாகவும் இருக்கலாம்.
நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆப்ரேஷன், இன்சர்ட் ஆப்ரேஷன், டெலிட் ஆப்ரேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.